நெக்ஸ்ட் கைண்ட் பாய்சன் ஈக்குவேஷன். இந்த பாய்சன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிஃப்ரெண்ட் டோ ஸ்கொயர் யூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவை எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவேன்னு எடுத்துக்கணும். ஸோ அதை எஃப் ஆஃப் ஐ கமா ஜேன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிவன் வேல்யூவை பொறுத்து ஒரு கிரிட் ரெடி பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 0 to ஒய் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 3க்கு ஒரு லைன், ஒய் ஈக்குவல் டு 0 to 3க்கு ஒரு லைன். எக்ஸோட சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க 0, 1, 2, 3. சிமிலர் மேனர் ஒய்யோட சீரியல் நம்பர் ஜே வச்சு போட்டிருக்காங்க. ஸோ ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஒரு கிரில் ரெடி பண்ணிக்கணும். அஸ் யூஷுவல் லெஃப்ட் டு ரைட், பாட்டம் டு டாப் அதை வச்சு பேஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த கிரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 3x3 டேபிள் வரும். 3x3 டேபிளில் பார்டர் ஃபுல்லாக ஆன்சர் வந்துடும். நமக்கு அந்த மிடில் இருக்க வேல்யூ மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பார்டரோட ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் ஃபுல்லாமே எப்படி இருக்குன்னா u ஈக்குவல் டு 0 ஆன் தி பவுண்ட்ரின்னு சொல்லியிருப்பாங்க. பவுண்ட்ரி ஃபுல்லாமே இப்போ இந்த மாதிரி 3x3 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பவுண்ட்ரி ஃபுல்லாமே ஆன்சர் வந்து 0. ஸோ அதனால் சுற்றி இருக்க எல்லா வேல்யூ 0 போட்டுறணும். உள்ளே இருக்கிற வேல்யூ u1 to u4 மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா சிமெட்ரிக்கல் செக் பண்ணுறதுக்காக இந்த லைன் 1, 2, 2, 1 பார்க்க சிமெட்ரிக்கலாக இருக்குது. இது சிமெட்ரிக்கலாக அப்படின்னா கிடையாது. 2, 2, 1, 1 நம்பர்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் 1, 2, 2, 1ங்கிறது நம்பர்ஸ் வந்து பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதை ரெண்டு சிமெட்ரிக்கல் செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஐ கமா ஜே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு நம்பர். சிமிலரான 2, 1க்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் வருது. ஸோ சேம் ஆன்சர் வர்றதுனால u1 and u4 ஆர் சேம். ஸோ இப்படி ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். 4 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதில் ஒரு வேல்யூ குறைஞ்சது, இது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து இதில் பாய்சனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும். எப்படி மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் போடுவோமா, இங்கே எஃப் ஆஃப் ஐ கமா ஜே போட்டிருக்காங்க, இங்கேயும் ஹெச், இங்கேயும் ஹெச் போட்டிருக்காங்க, ஹெச் ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ சிம்பிள். 4 டேர்ம்ஸ் இருக்கும். 4 டேர்ம்ஸ் எப்படி அப்படின்னா i-1 i+1 ரெண்டுலேயுமே ஜே மட்டும் மெயினாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் ரெண்டில் இந்த இதில் ஐ மட்டும் மெயினாக இருக்குது. இதுலேயும் j-1 j+1. ஸோ ஜே ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா ஐ மாற்றணும், ஐ ஃபிக்ஸ்டாக இருந்தால் ஜேவை மாற்றணும். எப்படி மாற்றணும்? நம்ம கரண்ட் பொசிஷன் வந்து ஐ, ப்ரீவியஸ் பொசிஷன் i-1, நெக்ஸ்ட் பொசிஷன் i+1, இந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெச் ஆஃப் எஃப் ஆஃப் ஐஹெச் ஜேஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஹெச்சோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இந்த எஃப் ஆஃப் சம்திங் அதை ஒன்று தூக்கிட்டு வர்ற ஆன்சர் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா u1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். u1ஓட பொசிஷன் i ஈக்குவல் டு 1, j ஈக்குவல் டு 2. ஸோ இந்த த்ரூஅவுட் தி லைன் i ஈக்குவல் டு 1, j ஈக்குவல் டு 2 போட்டால் ஒரு லைன் வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சிமிலர் மேனர் u2 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வேறு ஒரு i வேறு ஒரு j கிடைக்கும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து இன்னொரு u3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு i வேறு ஒரு j கிடைக்கும். அதுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன் வரும். யூஸ்வலாக இதை சால்வ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சால்வ் பண்ண நேரம் இருந்தால் சால்வ் பண்ணுங்கள். அதர்வைஸ் கால்குலேட்டில் போட்டுருங்க. கால்குலேட்டில் போட்டிங்கன்னா மார்க் மேபி ரெடியூஸ்ட். ஸோ அதனால் மேனுவலாக செய்ய தெரியும்னா செஞ்சுருங்க. கால்குலேட்டில் போட்டிங்கன்னா 3 ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் ஐடியா. இதே வந்து 3x3 வந்ததுன்னா இதே கான்செப்ட் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இப்படி டயக்ராமில் வச்சுட்டு சிமெட்ரிக் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கணும். சிமெட்ரிக் எதெல்லாம் இந்த கார்னர் பாயிண்ட் பாருங்கள், எல்லாமே 1-1 காம்பினேஷன்லேயே வரும். இந்த 4 பேருங்க சேமானு செக் பண்ணணும். அந்த 4 பேர் சேமாக வருவாங்க. அதை செக் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் அடுத்த 4 பேர் இந்த கார்னர்ஸ் இந்த 4 பேர் செக் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் செக்கிங் எல்லா வேல்யூ 0 வருது. அதனால் இந்த 4 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே 3 டேட்டாஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்மளால் ப்ராப்ளம் செய்ய முடியும். அதனால் ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்லேருந்து ஒரே ஒரு டேட்டா கண்டுபிடிச்சா போதும். இன்னொரு செட்லேருந்து இன்னொன்று கண்டுபிடிச்சா போதும். அடுத்து தேர்டு வந்து சென்டர் பாயிண்ட். இந்த 3 வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இது போக மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் மாடல் தான், நத்திங் நியூ. சிமிலர் மேனர் இந்த கொஸ்டினாக அதே ஐடியா தான். தேங்க்யூ.